ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அண்ட் ஒரு கேல்குலேட்டரை வந்து எப்படி வந்து அப்ளை ஆகுது ப்ளஸ் நம்ம இன்புட் கொடுத்தா எப்படி வந்து நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது இதுக்கும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து போன ஒரு வீடியோவில் தெளிவாகவே பார்த்தோம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நேம் வந்தாலே பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு நேமும் வரும். ஓகேவா? இந்த பூலியன் அல்ஜிப்ரா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லாங்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருங்க நான் பென் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு லாங் எக்ஸ்ப்ரெஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி அப்படிங்கிற ஒரு லாங்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது எப்படி நம்ம ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் நீங்கள் வந்து ஷூ போட்டுட்டு தான் வரணும், பெல்ட் டை பண்ணிட்டு தான் வரணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வரணும். இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எதுக்கு அவங்க மேக் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு போட்டி பொறாமை இந்த மாதிரி சில விஷயம் வராமல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் நம்மளோட அகாடமிக்ஸில் நம்மளோட மார்க் வந்து எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் நம்மளோட மார்க்லேயே நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காகவும் இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து போட்டு நம்மளோட ரிசல்ட் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஒரு பெரிய ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை நான் கொஞ்சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்ளை பண்ணி இப்படி இருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வரேன். ஓகேவா? இதுக்கும் பாருங்கள், இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இந்த ஒரு டெக்னிக்கல் ஃபார்மை நான் யூஸ் பண்ணும் போது என்னுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் இதற்கு காம்ப்ளெக்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணி நான் எடுக்கிற அவுட்புட்டும் ப்ளஸ் இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி நான் எடுக்கிற அவுட்புட்டும் ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கலி ஷார்ட்டாக இருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்படி இருக்கிறத எப்படி நம்ம இப்படி கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா அந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து கொண்டு வந்து இருக்கிறது தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட். ஓகேவா? நம்மளுக்கு இந்த ஒரு பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து 10 நம்பர் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இந்த 10 நம்பர் ஆஃப் ரூல்ஸில் நம்ம 8 நம்பர் ஆஃப் ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரூல்ஸு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதில் 4 ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதாவது காம்ப்ளிமெண்ட், அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இந்த 4 ரூலுமே நம்ம இது பார்க்கலாம். அண்ட் இந்த 4 ரூல்ஸை வச்சுமே அண்ட் அது எங்கே யூஸ் ஆகுது, நான் எப்படி ரிடக்ஷன் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட் ரூல். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு இன்புட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ இன்புட்டை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா என்னோடய அவுட்புட் வந்து அதுக்கு ஆப்போசிட். அதாவது ஏக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஏவை வந்து நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த 1 வந்து அப்படியே வந்து 0வாக மாறும். அதாவது ஏ பார் அவுட்புட் வந்து 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது வாய்ஸ் வேர்ஸா, இங்கே 1 இருக்கிறது 1 நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால 0. இதுவே இங்கே வந்து ஒரு 0 அப்படின்னு இருக்குன்னா இதை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னுடைய அவுட்புட் வந்து 1ன்னு சொல்லி மாறும். இது ஒரு சில ரூல்ஸு. ஓகேவா? செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக தெரிய வேண்டியது அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஓகேவா? மெயினாக இந்த 4 ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்னுடைய 2 இன்புட்டை வந்து நான் ஆட் பண்ணால் என்னுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இது வந்து ஒரு
ஒரு தியரமோ இல்லை ஒரு ரூலை வந்து நான் மக்கப் படிக்க போகிறதில்ல. இந்த ஒரு ரூலை நான் ப்ராக்டிக்கலாக எப்படி இந்த ரூல் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஏ ப்ளஸ் ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய ஆர் ஆப்ரேட்டர், என்னோடய இன்புட், அண்ட் இதுதான் என்னுடைய ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா? இங்கே என்னோடய அவுட்புட். இங்கே என்னோடய 2 இன்புட் இருக்குது. 2 இன்புட்டுக்குமே சேம் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர் ஆப்ரேட்டரோட ட்ரூத் டேபிள் இங்கே எழுதியிருக்கேன். ஏபி அதோட அவுட்புட் ஒய் 0 0 0 1 1 0 1 1. ஓகேவா? இந்த ஒரு ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு நம்பர் ஹையாக இருந்தாலும் என்னோடய அவுட்புட் வந்து ஹையாக தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல ரெண்டுமே லோவாக இருக்குது. ஸோ அவுட்புட் லோ, இங்கே ஒன்று ஹையாக இருக்குது. ஸோ என்னோடய அவுட்புட் ஹை, இதில் ஒன்று ஹையாக இருக்குது, என்னோடய அவுட்புட் வந்து ஹையாக தான் ஹை. அண்ட் இதில் ரெண்டுமே வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ என்னோடய அவுட்புட் வந்து ஹை. ஓகேவா? இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஏ தானே இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து இன்புட்டாக சூஸ் பண்ணுறேன். 0 அண்ட் என்னோடய இன்புட் 0, என்னோடய அவுட்புட் என்ன 0. ஓகேவா? அண்ட் இன்புட் வந்து 0. என்னோடய ஏ வந்து நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஜஸ்ட்டு வந்து இந்த ஏவை மட்டும்தான் எடுக்க முடியும். 1 1, என்னோடய அவுட்புட் வந்து 1. ஓகேவா? அப்போது நான் இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறனோ அதை பொறுத்து தான் இங்கே இருக்க வேல்யூமே எனக்கு வருது. ஓகேவா? அப்போது ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்குமே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் அ மினிட், நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான். மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இன்புட் 2 இன்புட்டை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அதுக்கு அடுத்தது 0 இருக்குது. இங்கே என்ன கான்ஸ்டண்ட்டாக இங்கே 0 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூஸ் மட்டும் எத்தனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0 வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 0 + 0 இஸ் ஈக்குவல் டு என்னோடய அவுட்புட் வந்து 0வாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏல வந்து 0 தான் இருக்குது. ஸோ 0 + 0 இஸ் ஈக்குவல் டு என்னோடய அவுட்புட் வந்து 0வாக இருக்குது. ஏல 1 இருக்குது அண்ட் 1 அவுட்புட் எடுத்துகிட்டு வரும்போது 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? மறுபடியும் ஏல 1 இருக்குது. ஸோ 1 அப்ளை பண்ணும்போது 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், நான் ஏல என்ன நம்பர் நான் அப்ளை பண்ணுறனோ அதுதான் என்னுடைய அவுட்புட்டாக வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, எப்படி அது வருது அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் 1, ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ ஏ ப்ளஸ் 1னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதை நான் இரேஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு இன்புட் மட்டும். அதுக்கப்புறம் இங்கே 0 கிடையாது, இந்த இடத்துல 1. ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஏல இருக்க வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் 0 போடுறேன். 0 போட்டேன்னா 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அகெயின் நான் 0 போடுறேன். இங்கே மறுபடியும் செகண்டில் 0 இருக்குது. நான் 0 போட்டேன்னா 0 + 1 இஸ் ஈக்குவல் டு அகெயின் என்னோடய அவுட்புட் வந்து 1ஆக தான் இருக்குது. ஓகேவா? நான் அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து 1 என்னோடய இன்புட். நான் 1 அப்ளை பண்ணும்போது 1 + 1 இஸ் ஈக்குவல் டு அகெயின் என்னோடய அவுட்புட் வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் என்னோடய லாஸ்ட் டேர்மோட இன்புட் 1 இருக்குது. நான் 1 அப்ளை பண்ணும்போது 1 + 1 இஸ் ஈக்குவல் டு அகெயின் 1. ஓகேவா? அப்போது நான் என்ன டேர்ம் நான் வந்து சேஞ்ச் பண்ணல, என்னுடைய அவுட்புட் வந்து 1ஆக தான் இருக்குது. அப்போது இதோடைய அவுட்புட் வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா தி லாஸ்ட்டு ஃபோர்த் ஒன்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் a பார் இஸ் ஈக்குவல் டு n. ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இதை டெலீட் பண்ணி இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு a பார் வரணும். ஓகேவா? a ப்ளஸ் a பார். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க ஏ டேர்ம் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏல வந்து 0 இருக்குது. 0 ஏல 0க்கு இங்கே ஏ பார் தானே, ஏ பார்னால் இங்கே 1. 0 + 1 இஸ் ஈக்குவல் டு என்னோடய அவுட்புட் 1. அகெயின் ஏல 0 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 0. ஏ பார்னா 1. என்னோடய அவுட்புட் வந்து 1. ஓகேவா? அகெயின் இங்கே 1 இருக்குது. 1. என்னோடய ஏ பார் வந்து 0. இங்கே இருக்க அவுட்புட் வந்து 1. ஓகேவா? அகெயின் இங்கே 1 இருக்குது லாஸ்ட் டேர்ம். அப்போ ஏவோட வேல்யூ 1, ஏ பாரோட வேல்யூ வந்து 0. 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், நம்மளோட இன்புட் வந்து சேம் கிடையாது. பட் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்னவா வருது? 1ஆக தான் வருது. அப்போது ஏ ப்ளஸ் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதுவுமே இந்த 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் 2 இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு லாஜிக்கல் வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.